நம்ம கிவ் அவேல வின் பண்ண வினிதா சிஸ்டருக்காக வெள்ளிக்கிழமையே பூஜை பண்ணி 2 ரிங் வந்து முருகன் கையில் வந்து வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, வினிதா சிஸ்டர் வந்து சிஸ்டர் எனக்கு கல்யாணமாகி 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது, எனக்கு இன்னும் குழந்தை இல்லை சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு வந்து நிரந்தரமான வேலை இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பூஜை பண்ணி அவங்களுக்கு இந்த 2மே வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பூஜை பண்ணி ரிங்க் வந்து முருகன் கையில் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அவங்க வின் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த saree வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 850 ரேஞ்சு. இது வந்து 1 கிராம் கோல்டு சாரின்னு சொல்லுவாங்க. இந்த saree வந்து அந்த சிஸ்டருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாரியை வந்து அவங்களுக்கு வந்து இப்போ கிஃப்ட்டை வந்து பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொரியர் போட்டுடலாம். கிவ் அவேல எப்படி சிஸ்டர் கலந்துக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பெரிய ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. நம்மளோட லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோ 2யும் பாருங்கள். டெய்லியுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனாவது லைக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர், வெரி குட் அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணாமல் நம்மளோட சேனலில் என்ன கண்டென்ட் போடுறோமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி சொல்லி வீடியோ போடுவோம். அந்த ஸ்டோரிக்கும் கொஸ்டினுக்கும் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். அவ்வளோதான். கொரியர்லாம் போட்டுட்டு நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு 10-20 பேர் சேர்ந்து டூர் மாதிரி போகிறோம். டூர் அப்படின்னா கோயிலுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு 10-12 கோயிலுக்கு வந்து போகிறோம். அதுக்காக கோவில்லாம் விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 விளக்கு கிட்ட இங்கேயே வந்து வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பூவும் வாங்கிட்டு வந்து பக்கத்தில் வந்து கட்ட கொடுத்துட்டேன். இப்போ இந்த விளக்கை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த விளக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு எரியும் இல்லைங்களா, எண்ணெயை ஊற்றி வச்சிடணும்னா. அது மாதிரி தான். அதனால் தண்ணிக்குள்ளேயும் வந்து விளக்க வந்து போட்டு வச்சுட்டேன். இங்கேயே எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கோவில்லையும் போய் அங்கங்கே வாங்க தேவையில்லைங்களா, அதனால் இங்கேயே வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பூ வந்து கம்மியாக வாங்கிட்டு வந்திருந்தோம். அதனால் வந்துட்டு ரோஸு, வெத்தலை தீபம் போடுறதுக்கு வெத்தலை, எல்லாமே வந்து வில்வம், எருக்கம்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.